வணக்கம். PS விஜயானந்தா பிரசன்ன ஜோதிடர், விக்னேஸ்வர் பிரசன்ன ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாம் வல்ல விஜய மகா கணபதி பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும். நல்லோர்கள் மேன்மேற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். சகல குருமார்கள் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன். சகல குருமார்களின் அனுகிரகமும் அருளாசியும் நல் வழிநடத்தலும் நல் வழிகாட்டுதலும் எல்லா காலமும் எல்லா சூழ்நிலையும் முழுமையாக கிடைக்கட்டும். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்திற்கான தோஷ நிவாரணம், வழிபாட்டு திருத்தலம், வழிபாட்டு முறைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரத்துக்கான வழிபாட்டு திருத்தலம் அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமீஸ்வரர் திருக்கோவில். இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி செல்லும் வழியில் 7 கிலோமீட்டர் தூரத்தில். புராண பேர் திருநின்ற ஊரும், இப்போ திருநின்றையூர்ன்ற பேர்லேயும் அழைக்கப்பட்ட இடத்துல இந்த திருத்தலம் அமையப்பட்டிருக்கு. இந்த திருத்தலத்தில் சிவன் மகாலட்சுமீஸ்வரராக சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறாரு. அம்பாள் உலகநாயகியா அருள் பாலிக்கிறாங்க. செல்வ கணபதியாக தலைவிநாயகர் அருள் பாலிக்கிறாரு. இங்கே சூரியனும் சந்திரனும் நவகிரகத்தில் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரின்ற குளத்தில் நின்று அருள் பாலிக்கிறாங்க. இந்த திருத்தலத்தில் மாலையிட்டது போல் 3 குளங்கள் உள்ளன. தல தீர்த்தம்னு பார்த்திங்கன்னா நீலமலர் பொய்கை. திருஞான சம்பந்தர் இந்த திருத்தலத்தில் தனது பதிகத்தில் என்னென்னு பாடியிருக்காருன்னா, பயம் நோய் பாவம் நீங்கி நல்வாழ்வு பெறுவர் அப்படின்ட்டு அவரோட பதிகத்தில் பாடியிருக்காரு. ஜமத்கினி மகரிஷியும் பரசுராமரும் தங்கள் பாவம் தீர இந்த திருத்தல இறைவனை வழிபாட்டு செய்து பாவம் நீங்க பெற்றிருக்காங்க. ஜமத்கினீஸ்வரர் வழிபாட்ட சிவன் ஜமத்கினீஸ்வரராக சிறிய பானலிங்க வடிவத்திலையும், பரசுராமர் வழிபட்ட சிவன் பரிகேஸ்வரராக பெரிய பானலிங்க வடிவத்திலையும் அருகில விஷ்ணுவோட அருள் பாலிக்கிறாங்க. இத்தல இறைவன் மகாலட்சுமி தேவியும் வழிபட்டு அருள் பெற்றிருக்காங்க. இதனாலேயே இந்த தல இறைவனுக்கு மகாலட்சுமி என்ற பெயரை அமைய பெற்றிருக்கு. இந்த திருத்தலத்தோட வரலாறு அப்படின்னு சொல்லப்போனால், முன்னொரு காலத்தில் சோழ மன்னன் இந்த தலத்தின் வழியாக சிதம்பரத்துக்கு சிவன் தரிசனம் செய்கிறதுக்காக செல்லும் பொழுது அவங்க கூட ஒரு காலையிங்க தீப்பந்தம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த தீப்பந்தம் குறிப்பிட்ட இடம் வரும்போது அணைஞ்சிடுது. எவ்வளோ எரிய வச்சாலும் எரியாமல் திரும்ப குறிப்பிட்ட இடம் இருந்தோன்னா எரிய ஆரம்பிக்குது. இது தொடர்ந்து இப்படியே நடந்துட்டு வருவோம். எதுன்னு புரியாமல் அந்த மன்னனும் அந்த பக்கத்தில் மாடு மேய்க்கிறவங்கிட்ட இந்த இடத்துல ஏதாவது வித்தியாசமான சம்பவங்கள் நடைபெறுதா அப்படின்னு கேட்கும் பொழுது, இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்துக்கு தினமும் ஒரு பசுமாடு போய் நின்று பால் சொரியுது அப்படின்னு சொல்கிறார். சரின்ட்டு இவரும் மன்னனும் அந்த சிவலிங்கத்தை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி அந்த சிவலிங்கத்தை தோண்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஆட்களை வச்சு தோண்ட சொல்கிறார். அப்போ தோண்டும் பொழுது ரத்தம் பெருகிட்டு வருது. சரின்ட்டு அந்த இடத்துலையே சிவனுக்கு பிரதிஷ்டை செய்து கோயில் எழுப்புறாரு. அந்த கோயில் எழுப்புறதுனால அனுஷ நட்சத்திரத்தில் தான் நடைபெறுது. அந்த சிவன் அந்த தன்னை வெளிப்படுத்திக்கிற இடமும் அந்த அனுஷ நட்சத்திரத்தில் தான் இருக்குது. இந்த நாளையே அந்த அனுஷ நட்சத்திரம் தோஷ நிவாரணத்துக்கான வழிபாடு திருத்தலமாக இந்த திருத்தலம் அமையப்பெறுது. இந்த திருத்தல இறைவனை நேர்த்திக்கடனை அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கிறாங்க. அதே நேரத்தில் சந்தனம் காப்பிட்டு மாதுளை வித்துக்களை பயிற்சி வழிபாடு செய்கிறதும் செல்வம் பெற்று பெருவாழ் வாழ்கிறதுக்கான ஒரு வழிபாட்டு முறையாக அங்கே நடைபெற்றுட்டு வருது. அனுச நட்சத்திரம் பிறந்தவங்க வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது அடிக்கடி இந்த திருத்தல இறைவனை வழிபாடு செய்யும்போது அவங்களோட தோஷ நிவாரணம் பெற்று பெருவாழ்வு பெறுவதற்கான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. இந்த தலை இறைவனை 9 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பு. இப்போ அனுஷ நட்சத்திரக்காரங்க இந்த ஏற்கனவே திருஞான சம்பந்தர் தன்னோட பதிகத்தில் பாடியிருக்க மாதிரி பயம் நோய் பாவம் நீங்கி நல்வாழ்வு பெறுறதுக்கான ஒரு வழிபாட்டு திருத்தலமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே செல்வ கணபதி வழிபாடு செய்கிறது செல்வளம் பெறுறதுக்கும் கடன் பிரச்சனைங்கிறதுக்கு இருக்குது. இப்போ இந்த தலைவர் அனுஷ நட்சத்திரம் பிறந்தவங்க அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் இல்லை துவாதசி திதியிலையோ வரலட்சுமி நாள் அன்றையோ அவங்கள வசிக்கிறப்ப அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தியோ இல்லை சந்தனம் காப்பிட்டு மாதுளை முத்துக்களிட்டோ
அப்படி இல்லைன்னா ஒரு 9 நல்லெண்ணெய் தீபமாவது ஏற்றி இந்த தலைவரனை தொடர்ந்து வழிபாடு செய்து வர அவங்க மேற்கூறியபடி பயம் நோய் பாவம் நீங்கி நல்வாழ்வு பெறுறதுக்கான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. முதல்ல வந்து செல்வ கணபதியை வழிபாடு செய்துட்டு அடுத்து வந்து இவரையும் வந்து வழிபாடு செய்யும்போது சிறப்பான ஒரு தோஷ நேரத்தில் வழிபாட்டு முறையாக இருந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து அருகிலே வந்து ஈஸ்வரர் வழிபாட்டு முறை அப்படின்னா அவங்கவுங்க இடத்துல இருக்க எல்லை தெய்வங்கள், அதாவது எல்லை தெய்வங்கள்னு சொல்லப்போனால் எல்லையம்மன், பொன்னியம்மன், செல்லியம்மன், காளியம்மன் அந்த எல்லை தெய்வங்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த எல்லை தெய்வங்கள் வழிபாடு. அதே நேரத்தில் கருப்பு சாமி வழிபாடு. இந்த ரெண்டு இதில் இருக்க வழிபாடு முறையை அவங்க வந்து சனிக்கிழமையில் அந்த கருப்பு சாமி வழிபாடு, அப்படி இல்லைன்னா அந்த எல்லை தெய்வங்கள் ஒரு எல்லை தெய்வங்கள் இருப்பாங்க. எல்லையம்மனில் காளியம்மன், செல்லியம்மன், பொன்னியம்மன் எல்லை தெய்வங்கள். அந்த எல்லை தெய்வங்கள் வந்து சனிக்கிழமை அன்று 9 நல்லெண்ணெய் பெற்று தொடர்ந்து வழிபாடு செய்து வர்றது உங்களுக்கு தோஷ நிவர்த்திக்கு அடுத்த கட்டத்துக்கான செல்வதற்கான ஒரு வழிபாடுறதுக்கான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு, அனுஷ நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சர்ப வழிபாடு அப்படின்னா, இந்த நட்சத்திரக்கான சர்பம் அப்படி சொல்லணும்னா விமலன். இவங்க வந்து புற்றுக்கு வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமையில் 8 to 9 மணிக்கு வந்து 9 வாரம் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு வாட்டியாவது இதேமாதிரி தொடர்ந்து புற்று சுற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வர்றது எங்களுக்கு வந்து தோஷத்துக்கு அடுத்த வழிபாடு முறையாக இருக்குது. அதுவும் வந்து இவங்க வந்து எல்லை தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த எல்லை தெய்வங்கள் செல்லியம்மன், பொன்னியம்மன், காளியம்மன் இருக்காங்களா, அந்த எல்லை தெய்வங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய புற்றுக்களை வந்து வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த புற்றுக்கோயில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாகர் வழிபாடு வந்து அவங்களும் வந்து இதேமாதிரி சனிக்கிழமையில் 8 to 9 மணிக்கு தொடர்ந்து அதை அந்த நாகரை சுற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வருது இவங்களுக்கு தோஷ வழிபாட்டு முறையாக இருக்கும். இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த எல்லை தெய்வங்களில் இருக்க கோயிலில் இருக்க நாகர் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். அதேமாதிரி வந்து இந்த அனுஷ நட்சத்திரம் எந்த ராசி நட்சத்திரம் பிறந்தவங்களாக இருந்தாலும் அனுஷ நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது கர்ம நட்சத்திரமாக இருக்க பெற்றவங்க இந்த மேற்கூறிய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செய்துட்டு வர அந்த கர்மதோஷ நிவாரணத்துக்கான ஒரு வழிபாட்டு முறையாகவும் இருந்துட்டு இருக்குது. அதுமாதிரி எந்த ராசி நட்சத்திரம் பிறந்திருக்கோம் இந்த அனுஷ நட்சத்திரம் ஏதாவது கிரகம் இருந்தால் அது யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்ததுன்னா இந்த வழிபாட்டு முறையை செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து யோகங்கள் பன்மடங்கு பெருகி நல்ல வழிகாட்டுறதுக்கான வழிபாட்டு முறையாகவும் இருந்துட்டு வரதாக அறியப்படுது. இப்போ நான் கூறிய இந்த வழிபாட்டு முறை வந்து நல்லபடியாக வந்து பல பேர் பயன்பெற்ற ஒரு வழிபாட்டு முறையாக இருந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த வழிபாட்டு முறை சொன்ன வழிபாட்டு முறை கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த போட்டிருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு விடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.